ஆர்சிபி வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேன் ஆஃப் தி மேட்சோட ரிவ்யூ பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பவுலிங் தேர்ந்தெடுத்தார். மழை காரணமாக 14 ஓவராக குறைக்கப்பட்ட அந்த மேட்ச்சில் இது ஒரு எப்போவுமே போன இயர்லாம் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம அதிகம் பார்த்தோம். இந்த வருஷம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே செம்மையாக பண்ணுறாங்க. அது மாதிரி தான் நேற்று மேட்ச் அமைஞ்சது. இதில் ஓப்பனிங் ஃபிலிப் சால்ட், விராட் கோலி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, படிடார் பண்ணல, யாருமே எந்த பேட்ஸ்மேன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதை நீங்கள் கிங்ஸ் 11 பஞ்சாப் சைட் போகும்போது சகால், ஜான்சன், ஹர்தீப் சிங், பிரார் எல்லாமே செமையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெங்களூர் சைடு போகும்போது டிம் டேவிட் மட்டும் 50 போட்டார். அவர் மட்டும் தான் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். 90 for 9க்கு லாஸ்ட் வரையும் 14 ஓவரில் 90 for 9 பண்ணாங்க. திரும்ப பேட்டிங் பண்ண பஞ்சாப் அணியில் வந்து ஃபஸ்ட்டு பிரம்சித் சிங், ஆர்யா, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்க யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அது கிங்ஸ் 11 பஞ்சாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரியே பெங்களூர் டீம்லேயும் ஹேஸ்லிவுட், புவனேஸ்வர் குமார் அவங்க எல்லாமே சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது பார்க்க மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஏன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ரெண்டு சைடுமே. லாஸ்ட்டு நேகல் வெதர் ரன்னு கொஞ்சம், ஏன்னா செகண்ட் பேட்டிங் எப்பவுமே உங்களுக்கு ஜாஸ்தி தான். 95க்கு இந்த டோட்டல் வந்து ஒரு 14 ஓவர்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் ஈஸி தான். இது நேகல் வெதராவும் ஸ்டாய்னிஷன்னு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க 12.2 ஓவர்ஸ்லேயே. நேகல் வெதரா தான் அதிகபட்ச ஸ்கோர். மேட்ச் பார்க்க நல்லா இருந்துச்சு.